உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது மாசி மாத பலன்கள். மாசி மாதத்தில் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, எப்படி இருக்குது, நம்மளுடைய 12 ராசிக்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்குமே ஏன் மாதம் நமக்கு பலன்கள் இப்போ போன மாதம் நடந்தது தானே இந்த மாதம் நடக்கும், அப்படி கிடையாது. இதில் என்ன அப்படின்னு கேட்டால், கிரகங்கள் பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா 1.5 நாள் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசி கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறுகிறார். அதே போல் சந்திரன் சூரியன் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதத்திலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வக்கர நிவர்த்தி இருக்குது. அதே போல் சூரிய பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். யாரோட சேர்ந்திருக்கார்? சனி பகவானோடு சேர்ந்திருக்கார். சனியும் சூரியனும் ஒன்றா வருது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலன்கள் வரும். இந்த கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் நம்மளுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தில், நம்ம பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும், சில பேருக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கும், சில பேருக்கு சனி உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும், சில பேருக்கு சனி நீச்சம் பெற்ற ஸ்தானமாக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு கிரகமும் ஒரு ஸ்தானத்தில் இருக்கும். அதனால தான் நம்ம மாசி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடியது எல்லாம் பொது பலன்களே. இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகப்படி சில பேருக்கு மாறும், சில பேருக்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நடுவாந்திரமாக ஒரு பழனியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். சுவாமி, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் அனைத்துமே எனக்கு என்னுடைய ஜாதகத்துக்கு அப்படியே பொருந்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தை இப்போ இவ்வளோ தூரம் பொருந்தி வரும்போது என்னுடைய சுய ஜாதகத்தை அனுப்பித்தரேன், நீங்கள் இந்த பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இந்த ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாலும் இந்த கிரகங்கள் அதை மறக்காது. அது செய்ய வேண்டிய நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அது கரெக்டாக செய்யும். உங்களை உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்தும், கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக இருக்க வைக்கும். இதெல்லாம் எப்படி? நீங்கள் செய்யக்கூடிய பக்தி, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். இப்போது ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டால், ஒருத்தர் இறக்க போகிறாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் முடியாது. ஆனால் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும் இல்லையா? இறக்கக்கூடிய தருவாயில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சொல்லி ஒரு மிராக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள காப்பாற்றிடுறோம் இல்லையா? அதுதான் அந்த இடத்துல பரிகாரம். அதனால தான் சொல்கிறது, இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்கள், இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது அதுதான். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா. இந்த 4 வரி ஸ்லோகம் என்ன சொல்கிறது? உங்கள் பூர்வ புண்ணியத்தினால தலையெழுத்துன்னு சொல்கிறோமே, அதுதான் அது. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கிர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. ராகு கேதுவோடு சேர்ந்து இந்த 9 கிரகங்கள் தான் நம்மளோட அது வேலையை அது கரெக்டாக செய்யும். நம்ம பூர்வ புண்ணியம் நன்னா பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஜென்மத்தில் நன்னா இருப்போம். யாரோடைய இன்சொல் வன்சொல்லுக்கெல்லாம் ஆளாகாமல் நம்மளுடைய குடும்பம், நம்ம படித்தோம், படிப்புக்கு அடுத்ததாக நமக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு விஷயத்துக்கெலாம் நம்ம வந்துடுவோம். அதனால தான் எல்லா பாடல்கள்லையுமே கூட அதை தான் சொல்கிறது. எல்லா பாடல்கள்லையும் சில விஷயங்கள்லாம் அதான் சொல்கிறது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. கோளாறு பதிகத்தில் முதல் பதிகம். அப்போ இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதனால தான் மாதத்தில் இந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு குறைந்த கட்டணத்தோடு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம், திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு எண்கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம். மேஷ ராசி நேயர்களை, மாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மாசி மாதம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்? உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும்? மன வலிமையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உடைய மேஷராசி நேயர்களை,
அப்படி உங்களை சொன்னால் சிறப்பாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேஷராசி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், பணியிடத்தில் கூடுதல் சுமை உண்டு. நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ கூடுதலாக பணி சுமை வரக்கூடிய யோகங்கள் உண்டு. வேறு வழி இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தேவையற்ற அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயமாக போகணும்னு நினைப்பீங்க, அந்த சில விஷயங்கள் நமக்கு நடக்காது. நமக்கு அது ஒரு தேவையற்ற ஒரு அலைச்சலாக இருக்கக்கூடியதாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். நம்ம ஒரு விஷயம் நினச்சிட்டு இருப்போம், நமக்கு நடக்கக்கூடிய செலவு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ செலவுகள் அதிகமாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள் சில விஷயங்களை கொஞ்சம் நீக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டு. ஏதாவது ஒரு சின்ன முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது சாதகமாக முடியும். எதிலும் பொறுமை நிதானம் தேவை. எதிலும் அவசரம் காட்டக்கூடாது. அதே போல் சிறு சிறு சண்டை பிரச்சனைகள் மறையும். யாரோட சகோதரன் அல்லது சகோதரியோட கவனமாக பேசுங்க, கவனமாக இருங்க. அதே போல் குடும்ப பெண்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடல்நல விஷயத்துலையும் கண்டிப்பாக மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், மேஷராசி பொறுத்தளவுக்கு தகப்பனாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. நீங்கள் மேஷராசி அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தகப்பனார் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. மத்தியம வயதில் இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். கணவன் மனைவி அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சில பேருக்கு இந்த கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்கனவே உள்ளது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுத்துண்டே இருக்கும். கொஞ்சம் என்னடா இது முடியலையே நமக்கு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், மாணவ மாணவிகள் கண்டிப்பாக படிப்பில் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்து படிக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் கூடுதலான சுமை இருக்கும் படிப்பில். கொஞ்சம் படிப்பில் நிறையா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கைப்பொருள் கவனம் தேவை. ஏதாவது ஒரு சில விஷயத்தில் தொலைச்சிட்டோ அவப்பெயர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். கவனமாக இருங்க. விவசாயம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்க ஓரளவுக்கு சாதகமாக அமையும். அதே போல் பார்த்திங்கன்னா, ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்தால் மட்டுமே செய்ய வேண்டும். இல்லைன்னா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த மாதத்தில் சிறு சிறு நஷ்டங்களை கொண்டு வரும். புதுசாக எந்த விஷயத்திலும் இறங்கிடாதீங்க. தெரியாத புதுசாக எந்த விஷயத்திலும் இறங்கிடாதீங்க. கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லும்பொழுது கிட்ட வர மாதிரி இருக்க தான் செய்யும். ஆனால் அங்கே ஒரு தடங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பூர்வீக சொத்து அப்படிங்கிறது, பூர்வீக சொத்து விற்று கொடுக்கணும் அப்படின்னும்போது விற்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதே போல் உங்களுக்கு வரக்கூடியது அப்படின்னு சொன்னால் சிறு தாமதப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா, இரண்டாம் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நான் இரண்டாவது கல்யாணத்துக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது முடியக்கூடிய ஒரு கட்டத்தில் வரும். யார் மூலமாவது ஒரு சிறப்பாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல் பூமி யோகம் உண்டு. ஏதாவது ஒரு நிலம் வாங்குவீங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கக்கூடிய நல்ல சின்ன விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும். வாகன கவனம் தேவை. வாகனம் அதிக செலவு வைக்கும். அது நீங்கள் கார் வச்சுருந்தாலும் சரி, அது நீங்கள் பெரிய வாகனமாக வச்சுருந்தாலும் சரி, பெரிய வாகனமாக இருந்தால் லட்சக்கணக்கில் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். ஸோ சில நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலையாகவும் இருக்கும். கவனத்தோடு கையாள வேண்டும். உடல் நலம் அதிகம் தேவை. மருத்துவரை அணுக வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயம் வரும். வேலை வாய்ப்பு அப்படின்னும்பொழுது வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அரசாங்க உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துருந்தவங்க அது விஷயமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. சில பேருக்கு இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். அதிலெல்லாம் கொஞ்சம் யோசித்து உங்களுடைய ஜாதகம் பார்த்து பொறுமையாக அதை செய்ய வேண்டும். அதே போல் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அகலக்கால் வைக்கக்கூடாது. ரொம்ப அகலக்கால் வைக்காமல் நிதானித்து என்ன செய்யணுமோ அதை மட்டும் நீங்கள் செய்தால் சிறப்பாக இருக்க முடியும். ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும். எந்த தொழிலையுமே அகலக்கால் வைக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நிறையா. இன்னொன்று, கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முன்பின் தெரியாதவர்களுக்கு நிறைய பணம் கடன் கொடுத்து அது விஷயமாக போய் மாட்டிக்காதீங்க. அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். கொடுத்த பணம் திரும்ப வராது. இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதனால் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே இதெல்லாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய பலன்கள். ஸோ குழந்தைகளால் பெற்றோருக்கு நற்பெயர் உண்டு. நல்ல பெயர்லாம் இருக்கும், நன்னா இருக்கும். இதெல்லாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி
அது சம்மந்தமாக நீங்கள் உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்டு கீழே கொடுத்துருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு அதற்குண்டான விஷயத்தை தீர்வு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அதே போல் என்ன பரிகாரம் செய்தால் விசேஷமானது அப்படின்னு சொன்னால், பரிகாரம் அப்படிங்கிறது என்ன பரிகாரம் நீங்கள் செய்யணும்? நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலுக்கு போங்க. முருகன் கோவிலில் போய் 6 தீபம் ஏற்றுங்க. முருகன் கோவிலில் போய் 6 தீபங்கிறது அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, இழுப்ப எண்ணெயில் விளக்கு ஏற்றினாலும் சரி, 6 தீபம் ஏற்றுங்க. 6 தீபம் ஷட்கோண தீபமாக கூட ஏற்றுங்க. 6 தீபம் ஏற்றுங்க. 6 தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து, நேரம் கிடைப்பவர்கள் திருமுருகன் பூண்டி என்று இருக்கக்கூடிய ஆலயத்தில் அருணகிரிநாதரால் மிகவும் போற்றப்பட்ட அந்த ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். திருமுருகன் பூண்டி கண்டிப்பாக மேஷராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆலயமாக அமையும். அது முடியாதவங்க பக்கத்தில் உங்களுக்கு நல்ல மலை மேலே இருக்கக்கூடிய முருகன், இந்த வள்ளி தேவசனாவோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான மனமுருகி கந்தனை பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுக்கு நீண்ட ஆயுளோடு நோய் நொடி இல்லாமல் அமோகமாக இருப்பீங்க. சுபம்.